பேசு. கரெக்ட் சார். உங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு மனோட வந்திருக்கேன். நீங்க இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும். நீங்க நல்லவங்க. நிறைய பேருக்கு நல்லா செய்றீங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல. அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஊர் விட்டு மாறி போயிடுங்க. நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் அடி அடின்னு அடிப்பீங்க. கோர்ட்டு சட்டம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும்ல. போவேன். அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தான் போவேன். கரெக்ட் சார். நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார். நீங்க ரொம்ப நல்லவங்க. நாங்க மோசமானவங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. பயமுறுத்துறியா? இல்ல, கெஞ்சி கேட்கிறேன். உங்களோட வயசுல பெரியவன். உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி கேட்கிறேன். உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்னை விட்டு எறிஞ்சிருப்பாங்க. கரெக்ட் சார். கரெக்ட். நீங்க நல்லா இருக்கணும் சார். மறுபடியும் அடுத்த இன்ஜெக்ஷனுக்கு குழந்தை கூட்டிட்டு வரணும். அழக்கூடாது அழக்கூடாது. உன் பேர் என்ன? பேர் சொல்லு. அழகி. வா. இது எதுக்கு? இது வேண்டாமே. இது எடுத்துடலாமா? நல்ல பொண்ணு. உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சாக்லேட் தான் தருவாங்க. போய் அழுவாங்களா? இனிமே அழக்கூடாது. நல்ல பொண்ணு இல்ல? தமிழழகி. இது மறந்துட்டியே. இது சூர்யாது. சூர்யா அது பிறந்துச்சா? ஒரு அம்மா பார்த்தாங்க. ஒரு வந்துச்சா? அவங்க அம்மாக்கு பிடிக்கல. மஞ்சள் துணியில சுத்தி சுத்திட்டாங்க. கல்யாணி, என்னம்மா என்னாச்சு? சொல்லுமா, என்னாச்சு? பையன் இருக்கா? சூர்யா. தெரியும். அவன் நல்லவன். அது உனக்கு தெரியாது. கல்யாணி, உன் பையன் ரொம்ப நல்லவன். எனக்கு நல்லா தெரியும். நம்புமா, என்ன நம்பு.
தம்பி சொல்லு. நான் மனோகரன் தேவராஜ் கூட 10 வருஷம் இருந்திருக்கேன். அவங்க எல்லா நடவடிக்கையிலும் கூட இருந்திருக்கேன். இப்ப அப்புறம் மாற விரும்புறேன். அரெஸ்ட் வாரண்ட். தேவராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணா. நடு ரோட்ல விலங்கு போட்டு இழுத்துட்டு போறாங்க. அந்த தேவராஜத்துக்கு உள்ள போட்டாங்களாம?
அனாதையா குடிசை விட்டுட்டேன். நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஏமா இப்படி பண்ணிட்டேன்? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்த்தா 1000 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ இதை பார்க்கும்போது என் கோபம் போயிடுச்சுப்பா. உன்னை அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கவும் போல இருக்கு. அம்மா அம்மா. சூர்யா என்ன பாரு, என்ன ஒரு தடவை பாரு. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் இல்ல என்னாலதான். கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை தூக்கி போட்டு போனவன உனக்கு நான் பேர் வச்சது கிடையாது, உன்னை கையால தூக்குனது கிடையாது, ஒரு வாய் சாப்பாடு கூட ஊட்டினது கிடையாது. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அம்மா? யாராவது புண்ணிய உதவி வைத்திர நீ பிறந்திருக்க கூடாது. ஆனா எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இப்பொள்ள எனக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் கழிச்சாலும் அவனை நான் திரும்ப பார்ப்பேன். அவன் கால வேண்ட அழணும், என் உயிர் போற வரைக்கும் அழணும். என் கூட வந்துரு சூர்யா. நம்மள எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடலாம். இனிமே இதெல்லாம் வேண்டாம், நம்மள ஒண்ணா இருக்கலாம். எப்படிமா நான் தேவா விட்டுட்டு விட முடியும்? எனக்கு யாரும் இல்லாத போது தேவா ஒருத்தன் தான் இருந்தா. எப்படிமா இப்ப போய் அவனை விட்டுட்டு வர முடியும்? நீங்க அர்ஜுன் கூட இருக்கணும், நான் தேவா கூட இருக்கணும். அதான் நியாயம். அங்க ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு அர்ஜுனுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அப்புறம் அந்த பழச தக்க வேண்டியும் இப்ப புதுசு சாவப்பா பயப்பட போறது. நீ அர்ஜுன் பத்தி கவலைப்படாது. என்னால அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. உன் மேல சத்தியம், என் அம்மா மேல சத்தியம். கேஷுவலிட்டி சந்தர்ப்போஸ்து மெட்ராஸ் செக்ரட்டரி இருந்த போன் சார். சீஃப் செக்ரட்டரி உங்களோட அர்ஜென்டா பேசணுமா சார்? ஹலோ. எஸ் சார். சார் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்க வந்து so we can surely bring it under control. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சார் இந்த தேவராஜ் மாதிரி ஆளு எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த திங்கட்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. அந்த கரெக்டர் சாகணும்.
எஸ்பி சாகணும். அதுவும் பொறுப்பு. அவசரப்பட்டு செய்ய வேணாம் தேவ். நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். பாரு, பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பதில கடிப்போம், ஊரை விட்டு மாட்டோம். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா என்ன சொன்ன தேவா? என்னை பார்த்து சொல்லு. இல்லைன்னு சொல்லாது சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு. நடக்குது எனக்கு தெரியாம. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றவளை வந்தாலும் நீதான் தேவதா, புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது. ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன்? ஏன் அர்ஜுன் என் தம்பி. என்னை பெற்றவதான் அர்ஜுனையும் பெத்தான். என்னால் அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாத சட்டை செஞ்சிருக்கேன். என் அம்மா கிட்ட நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போறதுக்கு முன்னாடி தேவராஜன் சூர்யாவும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சில நியாயமான விஷயங்களை சட்டப்படி செய்ய முடியாது, வேறு விதமா தான் செய்யணும். உள்ள முள்ளால் தான் எடுக்கணும். கரிவர்தனா, ஆமா, நாம எதுவும் செய்ய போறது இல்ல. அவங்களுக்குள்ளே மோதிப்பாங்க, அவங்களே அழிஞ்சுப்பாங்க. நாம பார்க்காம விட்டுட்டா போதும். இதை செஞ்சு அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். வித்தியாசம் இருக்கும். நாளைக்கு நாம உயிரோட இருப்போம், தேவராஜ் உயிரோட இருக்க மாட்டான், சூர்யா உயிரோட இருக்க மாட்டான். நிச்சயம். இது செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் கால அழுது கேட்கிறேன். இது வேண்டாம்டா, இது வேண்டாம். சூர்யா, சூர்யா, சூர்யா என் பையன்டா, நான் பெத்த புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை விட்டுடு, அவனை விட்டுடு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருந்தியா? உன் கூட ஓடும் தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நின்னியா? உடம்புல ஓடுறது அதே இடத்தோடு தெரிஞ்சு நீ ஏன்? என்ன நீ என் நண்பன். நிக்கிறான் பாரு, அவன் குடும்பத்தையே விட்டு என் கூட வந்து நிக்கிறான் பாரு. சுந்தரம், பாத்தீங்களா என் தளபதிய? பாத்தீங்களா நீங்க? சூர்யா உன் பையனம்மா. ஏன்னா என் அண்ணன் கூட நான் அதனால மோதிட்டு இருந்தேன். உன் பையனை போய் அழிக்க பார்த்தேனம்மா. சூர்யா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு.
அர்ஜுன் உனக்கு தம்பின்னா எனக்கு அப்படிதான். உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கும் சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. விட மாட்டேனா? விட மாட்டேன். உன் பையனுக்கு எதுவாக விட மாட்டேன். என் அண்ணனுக்கு எதுவாக விட மாட்டேன். தேவா எங்க? கலெக்டர் சார் பார்க்க போறோம். அவர்கிட்ட சரணடைய போறோம். ரவி, ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்னவா? தேவராஜனையும் சூர்யாவையும் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் இங்க இல்லைன்னு சொல்லு. கலெக்டர் சார், கலெக்டர் சார். சரணடைய வந்திருக்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்திருக்கேன். ஏத்துக்குங்க. சூர்யா! தேவா, எனக்கு ஒண்ணு தேவா. எனக்கு ஒண்ணு தேவா. தேவா, 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 தேவா. சூர்யா, போகாத சூர்யா! சூர்யா நில்லு! சூர்யா! கரிவர்தன்! கரிவர்தன்!
என் தேவாவை கொண்டுட்டேன். தேவராஜ கொண்டுட்டேடா. என் தோழனை கொண்டுட்டேடா. என் கண்ணதிலே கொண்டுட்டேடா. என் மடியில கொண்டுட்டேடா. சாரி சார். சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. எங்களால் எதுவும் செய்ய முடியாது. We'll miss you, sir. வரேன். Good luck. வரேன். மா மா வாங்க போலாம். மா நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.